அனைவருக்கும் வணக்கம். நான் மேச்சேரி திருமுருகன் பேசுகிறேன். ஈழப் போரில் விதையாய் செத்து மடிந்த நமது தாய் தமிழ் உறவுகளுக்கு கடந்த நவம்பர் 27 அன்று திருச்சியில் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சார்பில் மிக சிறப்பாக மாவீரர் நாள் நிகழ்வை முன்னெடுத்த பொறியாளர் தோழர் வெற்றிக்குமரன் அவர்களுக்கும், உடன் இருந்து களமாடிய தோழர் புகழேந்தி அவர்களுக்கும், தோழர் வழக்கறிஞர் பிரபு அவர்களுக்கும் மற்றும் தோழர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்வில் எங்கள் அன்பு தலைவன் என்றால் நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. எங்களுடைய தமிழ் தேச தலைவர் என்றுமே மாவீரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. எங்களுக்குன்னு ஒரு அன்பு தலைவர் இருக்கார், எங்களின் வழிகாட்டி, அப்படி தான் சொல்ல முடியும். அவரை நாங்கள் அப்படி தான் மதிக்கிறோம். முத்தமிழன் அண்ணன் தி வேல்முருகன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து இந்நிகழ்வில் எங்களை எல்லாம் பங்கேற்க செய்த தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு குறித்து நேற்று நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அவர் பேரை உச்சரிக்கிறதுக்கு கூட என்னுடைய கூசுது. வேறு வழி இல்லை, நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இதை நான் பேசுகிறத எங்கள் அண்ணன் விரும்ப மாட்டார். எங்களுடைய அண்ணன் பின்னால் அழைச்சி கண்டிப்பார். நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க, இந்த அரசியல் நம்மளுக்கு தேவையில்லை, நாம் ஒரு மாண்பான ஒரு பண்பான அரசியலை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி அண்ணன் கடிந்து கொள்வார். அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஆனால் இதை குறித்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அந்த சாட்டை துரைமுருகன் என்னும் நபர், இவர்களெல்லாம் திமுக கைக்கூலிகள். இவர்களுக்கெல்லாம் மாவீரர் நாள் கூட்டம் நடத்த என்ன தகுதி இருக்குது? இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசுகிறார். அதாவது எம்எல்ஏ நீங்கள் இலங்கை தமிழர்களை கொன்றொழித்த காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து கொண்டு காங்கிரஸ் கொடியை தன் காரில் கட்டி கொண்டு வாக்கு வாங்கி எம்எல்ஏ ஆகி என்ன செஞ்சீங்க? நீங்களாம் துரோகிகள், பச்சை துரோகிகள் அப்படிலாம் வசப்படுறாரு. ஏன்னா அதை கண்டும் காணாமல் என்னால் இருக்க முடியல. ஏன்னா நான் என் தலைவன் கூட, எங்கள் வழிகாட்டி கூட உடனிருந்து நான் பயணிக்கிறேன். அவருடைய நற்குணங்களை, அவருடைய பண்புகளை நான் கண்டு வியந்திருக்கேன். எத்தனையோ நாள் வியந்திருக்கேன். ஒரு சக கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை, சக தோழனுக்கு ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு அவருடைய கவனத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு இரவு 12 மணி ஆனாலும் சரி அந்த தோழருக்கு, தன்னுடைய கட்சிக்காரருக்கு ஃபோன் பண்ணி அந்த பிரச்சனையை தீர்ந்துருச்சா, ஓகே சரியாயிடுச்சிங்களா, ஓகே பாருங்கள் அப்படின்னு பேசுகிற ஒரு மாண்பு எங்களுடைய அன்பு அண்ணனுக்கு இருக்குது. அது அந்த நபருக்கு தெரிய வாய்ப்பில்லை. அதை நானே அனுப்பிச்சிருக்கேன். இதில் உண்மை கூறல, எனக்கு இந்த இது இல்லை. பேசுகிறாரு, என்ன பண்ணீங்க அப்படின்னு சரி கேட்குறாரு. கோபமாக பேசுகிறார், கொஞ்சம் அவதூறாக பேசுகிறார். சரி பேசிட்டோம். என்ன பண்ணோம்? இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய சக பால்ய தோழன், சக நண்பன் திரு சீமான் அவர்களை பொது வெளியில் எங்கேயுமே
என் ரத்தம், என் ரத்தம் சீமான் அவர் அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் பேசிகிட்ருக்கார். அப்படி ஒரு மாண்பு மிக்க நபர் இவ்வளோ அவதூறாக அந்த துரைமுருகன் என்ன நம்பர் பேசுகிறார். அவர் பேர் கூட என் வாயில் நுழைய மாட்டேங்குது. என்ன பண்ணீங்க? எம்எல்ஏ 3 வருடம் ஆகி என்ன பண்ணீங்க? திருச்சியில் உங்களை சுங்கசாவடிங்கிற ஒரு இடம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே போய் பிரச்சனை பண்ணி உங்களை தூக்கிட்டு போய் வச்சு சாத்துன்னு சாத்துனா தெரியுமா சுங்கசாவடி. அந்த சுங்கசாவடியை அடித்து உடைத்து சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படிங்கிற பேர் பட்டத்தோடு வலம் வருபவர் எங்கள் அண்ணன் முத்தமிழன் தி வேல்முருகன் அப்படிங்கிறத நான் மார்தட்டி பெருமையாக சொல்கிறேன். அநியாய கட்டணம் வசூலிக்கும் சுங்கசாவடி. ஒரு சுங்கம், ஒரு சாலையை வந்து அவன் வந்து ஒரு கான்ட்ராக்ட் குத்தகை எடுத்து போடுறான். அந்த குத்தகை காலம் முடிந்ததுக்கப்புறமும் பல ஆயிரம் கோடிகள் வசூல் செய்து மக்களை சுரண்டி பிழைக்கும் நேரடி வழிப்பறி. மற்றவங்களாம் பிட்பாக்கெட் அடிக்கிறவங்களாம் எங்கேயாவது ஒரு ஓரமாக பிளேடு போட்டு ஓடிடுவான். ஆனால் இவன் குறுக்க வர்ற வண்டியை காரில் குறுக்க கட்டையை போட்டு காசு எடு அப்படின்னு வசூல் பண்ணுறவனை தன்னுடைய கோபம் தாழாமல் வேண்டான்னு தடுத்தார். அந்த மாண்போட வேண்டாம், தவறு பண்ணாதீங்க, நாம் வந்து ஒரு முறையான ஒரு போராட்டம், அரசியல் ரீதியான போராட்டத்தை ஒரு அறவழியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறார் எங்கள் அண்ணன். அதையும் மீறி எங்கள் சக தோழர்களை அடித்து நொறுக்கிறான். இன்றைக்கி சுங்கசாவடியில் முத்தமிழன் தி வேல்முருகன் என்னன்னா கொலை நடுங்கும். நீங்கள் உதவாயிட்டு வந்தீங்க, அது எங்களுக்கு தெரியும். சரியா? அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 3.5 ஆண்டு காலம் என்ன செஞ்சீங்க? சட்டசபையில் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் அது தார்மீக கூட்டணி என்பது நாம் வந்து ஒரு கட்சியினுடைய கொள்கைகளை ஒற்றுக்கொண்டு போகிறதில்ல. தேர்தல் நேரத்தில் சில விஷயங்களை சமரசம் செய்து கொண்டு கூட்டணி அமைத்து அந்த கூட்டணியில் பங்கு பெற்றிருக்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக காவல்துறை மானிய கோரிக்கையின் போதும் எண்ணற்ற நாசகார திட்டங்களை இந்த அரசு செயலாற்ற முற்பட்ட போதுமெல்லாம் எதிர்த்து வாதிட்டவர் எங்கள் அண்ணன் முத்தமிழன் தி வேல்முருகன். அது இந்த நபருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இவர் வந்து வாயை வச்சு தானே, நமக்கு தங்கிட்ட வாய் இருக்குது, நம்ம எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் நம்ம பேசிவிட்டால் நம்மளுக்கு அங்கேருந்து வந்துடும்ல. எதையாவது நம்மளுக்கு அவங்க கொஞ்சம் எதை எலும்பு துண்டு எடுத்து போடுவாங்க இல்லையா, தான் வந்து எல்லாரையும் கட்சியில் இருக்கிற எல்லாரையும் ஒதுக்கி புறந்தள்ளி விட்டுட்டு நாம் வந்து கட்சியில் கொஞ்சம் மேலே வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த நபர் பேசுகிறார். அந்த நபரை பற்றி பேச வேண்டிய, ஏன்னா ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப தெரியும், அதனால் அந்த நபரை பற்றி பேச வேண்டிய தேவை எனக்கு இருக்குது, அதையும் பேசலாம். அந்த நபர் கட்சி உள்ளே வந்தார், ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருக்கார், கட்சிக்குள்ளே வராரு. மெடிக்கல் ரெப்பாக சில சட்டத்துக்கு விரோதமான செயல்கள் செஞ்சுருக்கிறார், போதை மாத்திரைகள்லாம் விற்றுட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு தான் கட்சிக்குள்ளே வராரு, தன்னை கற்பாற்றிக்கொள்ள தற்கட்சிக்குள்ளே வராரு. கட்சிக்குள்ளே வந்து இணைஞ்சு பயணிக்கும்போது ஒரு ஏற்கனவே கட்சியில் பயணித்த ஒரு நபர் கட்சி விட்டு இன்னும் ஒரு மன வேதனையில் வெளியேறார். இவங்களோட என்ன துரோகம்தான், ஒதுக்கி விடு, சரி வரலையா, கட்சி வேலை செய்கிறியா, நம்ம எதுவும் சொல்கிறத கேள்வி கேட்குறாங்களா, உடனே ஒதுக்கி விடு அப்படின்னு ஒதுக்கப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய ஒரு ஆதங்கத்தில் ஒரு சில விஷயங்களை வந்து பொது வழியில் பேசுகிறார், பகிர்றார். அதை தாங்கி கொள்ள முடியாத அதற்கு வந்து அவரை வந்து அழைச்சி இவ்வளோ கீழ்த்தரமாக பேசணுங்கிறதில்ல. அப்படி பேசின இந்த சாட்டை துரைமுருகன் என்ன நாய், நான் தவறாக பேசுகிறேன், வேறு வழி இல்லை, தன்னுடைய அந்த நபருடைய மனைவியையும் பெற்ற தாயையும் ரொம்ப கீழ்த்தரமாக இழிநிலையில் பேசி மஞ்சப்பொடியை தடவி வை, என்னது மஞ்சப்பொடியை தடவி வை அப்படின்னு காது கூசும், காது உடம்பு நடுங்கும் வார்த்தைகளால் பேசினவன் தான் இந்த துரைமுருகன் என்னும் நாய். இந்த நாய் அது உங்களுக்கு தெரியும்.
அது நிறைய வலைத்தளங்களில் இன்னமும் இருக்குது, நீங்கள் கேட்கலாம். அதற்கு அடுத்ததாக வரார். சரி, நாம் தமிழர் கட்சியை யார் தொடங்கினாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். முத்துக்குமார் என்னும் நபர் வந்து நாம் தமிழர் கட்சியை தொடங்குறார். அவர் தொடங்கி சமீப காலத்தில் சில விஷயங்களில் அவர் இறந்துடுறாரு. அந்த முத்துக்குமாரோட மனைவியை வந்து அவங்க வேறொருத்தரை திருமணம் செஞ்சோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இதுனாலும் நாளைக்கு கட்சிக்கு அவங்க வழக்குக்கு போனாலும் என் கணவருடைய சொத்து இது, என் கணவர் துவங்கிய நாம் தமிழ் கட்சியை இவங்க கபலீகரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவர் வழக்குக்கு போயிடுவார். ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்துருங்கிறனால திட்டமிட்டு அவர்களை வந்து தன் வயப்படுத்தி தன் பிள்ளையோட அந்த சொத்தை அவருக்கு குடும்ப சொத்துக்கள் இருக்குது, முத்துக்குமாருக்கும் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்தை அபகரித்தவன் தான் இந்த துரைமுருகன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மதுரையில் நாம் தமிழர் கட்சியில் பயணித்த திரு வாண்டார் தமிழ்மணி அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட அவங்க வந்து ஒரு தங்கம் செய்யும் தொழில் செஞ்சுட்டு வராங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு 6 பவுன் செயின் வந்து நீங்கள் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து வாங்குகிறான். வாங்கிட்டு அதுக்கு பணம் கொடுக்கல. 10,000 ரொம்ப அழுத்தத்துக்கு அப்புறம் 5,000 10,000 அப்படின்னு பணம் கொடுக்குறான். அப்பவும் பார்த்தா ஒரு பெருந்தொகை அப்படியே பெண்டிங் நிற்கிது. அவங்க வந்து ரொம்ப கேட்டு பார்த்துட்டு என்னுடைய தொழில் வந்து இதில் இருக்குது, நீ பணத்தை கொடு அப்படின்னு கேட்கும்போது கொடுக்க முடியாது, பண்ணுறதை பண்ணுங்கிறான். அப்புறம் உடனே இந்த பஞ்சாயத்து திரு சீமான் கிட்ட போகுது. அவர் வந்து கூப்பிட்டு கண்டித்த உடனே இவன் கூப்பிட்டு வாண்டாரி தமிழ்மணி அவங்களுடைய குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவங்க மனைவியை இவ்வளோ அசிங்கமாக பேசுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான். அந்த வாண்டாரி தமிழ்மணி அவங்க இவனுடைய பேச்சுகள் இழிநிலையை தாங்க முடியாமல் 2 குழந்தைங்களை விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த கொலைக்கும் காரணமானவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் செஞ்சுருக்கான். என் கவனத்துக்கு வந்ததை பொதுவெளியில் இருக்கிற தகவல் தான் நான் பகிர்ந்திருக்கேன். இப்பேற்பட்ட ஒரு தெருப்பொறுக்கி நாய் நம்மளை அன்பு தலைவன் முத்தமிழன் தி வேல்முருகனை பற்றி அசிங்கமாக பேசுகிறான். உனக்கு என்ன தகுதி இருக்குது? சரி, ரைட்டு, நாங்கள் வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கிறோம். அவ்வளோ வாய்க்கிலேயே பேசுனீங்களே. நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் திமுகவை ஆட்சிக்கு வர விடமாட்டேன், ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக விடமாட்டேன் அப்படின்னு மார்தட்டிட்டு பேசிகிட்டு இருந்தீங்களே. அப்புறம் திரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக உடனே போய் சந்தித்தார் உங்கள் அண்ணன். எங்கப்பா போய் தூக்கில் தொங்கிட்டியா? இல்லை, அவருடைய ஆட்சியின் கீழே ஒரு திராவிடரின் ஆட்சியின் கீழே 3.5 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கிறீங்களே, இன்னுமா நீங்கள்லாம் குடும்பத்தோடு தூக்கிட்டு சாகாமல் இருக்கீங்க? என்ன ட்ராமா, என்ன பேச்சு? ஒரு வாய் இருந்து ஒரு வீடியோ இருந்தால் ஒரு கேமரா இருந்தால் என்ன வேணாலும் பேசுவேன், அப்படி தானே? வேண்டாம். இந்த அரசியல், இந்த ஒரு தரங்கட்ட அரசியல் இதுக்கு மேலே செய்யக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் நாங்கள்லாம் அமைதி காக்கிறோம். எங்கள் பண்பாளர், எங்கள் முத்தமிழன் தி வேல்முருகன் அண்ணன் அவர்களை பற்றி ஏதாவது தரக்குறைவாக இதுக்கு மேலே பேசினா அதுக்கான எதிர்வினைகள் ஆற்றியே தீருவோம். இங்கே நம்ம சென்னையில் நடைபெற்ற தேசத் தலைவர் திரு பிரபாகரன் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் சகோதரி காளியம்மா அவர்கள் பேசினாங்க. உங்களை வச்சு உங்கள் அண்ணனை வச்சுக்கிட்டே தானே பேசினாங்க. 10 நிமிடம் போய் சந்தித்து வந்தவர், சினிமா படம் எடுக்க போனார், 10 நிமிடம் போய் சந்திச்சுட்டு வந்தார் அப்படிங்க உண்மையை சொன்ன உடனே அப்பப்பா விளக்கம்லாம் சகோதரி விளக்கம்லாம் கொடுத்தீங்க. அதுக்கு விளக்கம் வீடியோலாம் நீ போடுற? உண்மை தானே பேசியிருக்காங்க. நீ சரியான நபர், நீ ஒரு ஆண்மகனாக இருந்தா உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி காளியம்மாவில் நீ கட்சி விட்டு நீக்க பார்ப்போம். முடியுமா உங்களால்? அதை பேசக்கூடாது, அடுத்த மாவீரர் நாள் கூட்டத்தில் பேசுவதை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே யாரையுமே பேச விடலை. அந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு, இதோடு நிறுத்திக்கணும்.
எல்லாத்தையும் நிறுத்திக்கணும். தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையில்லாத அவதூறுகள் பரப்புறத இதோடு நீ நிறுத்திக்க. பகிரங்க எச்சரிக்கை இது. நன்றி.